வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆட்டோ இப்போ ஆல்ட்ரேஷனுக்காக போக போகுது. அதனால் நம்ம இப்போ ஆல்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துட்டோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 71,460 கிலோமீட்டர் ஓடி இருக்குது நம்ம வண்டி 2 வருஷத்தில். அதுக்கப்புறம் உள்ள இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம சீட்டு, பேபி சீட்டு எல்லாமே ஆல்ட்ரு பண்ண போகிறோம். ஆல்ட்ரு பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். சைடு வியூ, இந்த சைடு, பேக் சைடு எல்லா வியூவும் நான் காமிக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒர்க்கில் இடத்தையும் நான் காமிக்கிறேன். ஒர்க் பண்ணுற இது வந்து நான் மன்னார்காடில் விட்டு கொடுக்குறேன். அந்த மன்னார்காடோட பிளேஸ் இப்படி தான் கொடுக்குறேன். நம்ம ஒர்க் பண்ணுற இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ரோஸ் கார்டன் காட்டேஜ் 3 3rd ஸ்ட்ரீட் பக்கத்தில் தோஸ்துங்கிற இதில் விட்டுருக்கோம். அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் விசிட்டிங் கார்டும் நான் வீடியோவோட ஹெண்டில் இது பின் பண்ணுறேன். நியர்பையாக நமக்கு எம்கே ஹோட்டல் இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 15 days கழிச்சு போகும்போது நம்ம அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். மேலே அந்த பைப்பு இதெல்லாம் ஃபிட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த சைடில் பைப்பு இதெல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க. அந்த வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சைடு எல்லாமே பைப்பு இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பு சைடில் கொடுக்கணும். மன்னார்காடோட ஸ்டைலே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த பைப்பு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படி வெல்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே கேஸ் வெல்டிங் தான். எதுவுமே ஹார்ட் பில்டிங் எதுவுமே பண்ணுறதில்ல அவங்க. பைப்பு எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிட்டோம். 15 days கழிச்சு அவங்க 1 week கழிச்சு அவங்க நமக்கு வீடியோ சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சைடில் தகடு இதெல்லாம் வச்சு விட்டு நம்ம டாப் அடிக்கும்போது நம்ம அங்கே போகலை, பெயிண்டிங்க்கு மட்டும் போயிருந்தோம். பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். நம்ம போய் அங்கே போய் இது வந்து அவங்க வீடியோ அனுப்பிச்சது. சைடில் பண்ண தகடு, மேலே தகடு இதெல்லாம் வச்சுட்டு நமக்கு ஃபுல் ஒர்க்கு, டிங்கரிங் ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அந்த வியூ தான் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடில் எல்லாமே நமக்கு காமிச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போது பெயிண்டிங்க்கு 1 week கழிச்சு திரும்பி பெயிண்டிங்க்காக போனோம். பெயிண்டிங் போகும்போது பெயிண்டிங் அடித்து நின்றுருந்துச்சு வண்டி. இதாக இருந்துச்சு நம்ம சைடு வியூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெயிண்டிங் ஆகி ஃபினிஷிங் ஆகி நின்றுருந்துச்சு. டாப் அடிக்கும்போது நம்ம போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு உள்ளே பெயிண்டிங் அடித்தது உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மக்கேடு, பம்பரு, பேபி சீட்டு, ஹெட்லைட்டுக்கு உண்டான அந்த பிளாஸ்டிக் மாதிரி வருவாங்க அதெல்லாம் பிளாக்கில் மேட் ஃபினிஷிங் பிளாக்கில் பெயிண்டிங் வச்சு வச்சுருந்தாங்க. டாப் அடிக்கும்போது நம்ம போகலை. போனதுக்கப்புறம் ஃபினிஷிங் அவுட் இப்படி தான் இருக்கும். ஃபினிஷிங் அவுட் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணோம். இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சோன்னா 65,000 ரூபா எங்களுக்கு மட்டும் கொடுத்துருந்தோம். இது போக நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இதுக்கு எல்லாமே நாம் தான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைட்டு இதெல்லாம் நாம் தான் வாங்கி கொடுக்கணும். இவங்க அந்த மேலே எறிகிற குட்டி குட்டி லைட்டு மட்டும்தான் இவங்க சைடில் இது பண்ணுவாங்க. நம்ம செட்டு இது எல்லாமே நாம் தான் இது பண்ணிக்கணும். சைடு பேடில் பேக்கு, டாப் லைட்டு எல்லாமே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டுருக்குறோம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ப்ளே பண்ணி காமிச்சா காப்பி ரைட்டு இது வரும். அதனால தான் அது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பின்னாடி வியூ எல்லாமே இது பண்ணியாச்சு. ஸ்டிக்கரிங் வந்து நம்ம இங்கே லோக்கலில் பண்ணோம். நம்ம ஊரில் வந்து எஃப்சி இதெல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோவே எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் அங்கே இங்கே ஒர்க் இருந்ததுனால நான் அங்கே போயிட்டேன். நம்ம ஒர்க்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும். நம்ம வண்டி இப்போது ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே இதாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஃப்ரண்ட் வியூ எல்லாமே இப்படி தான் இருக்கும்.